Hello students, 10th standard CBSE பசங்களா, are you all ready for a fantastic 4 series? இது என்ன சார் புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பீங்க. இன்னும் எத்தனை பேர் வந்து என்னையே புதுசா பார்க்குறீங்கன்னு தெரியல. I have been in YouTube for 5 years. ஸோ இந்த இயர் நம்ம சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஃபேண்டாஸ்டிக் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸில் நீங்கள் ஏன் கூட 4 சம்மு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ஒரு செஷன்லேயுமே. ஸோ இது வந்து டே 1. இது என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டே வருவேன். ஸோ மேக் ஷுர் டெய்லி என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ டேக் இட் அஸ் அ சேலஞ்ச் அண்ட் கமெண்ட்டில் உங்கள் நேம் போட்டு டே 1ல் ஒரு ஃபயர் போட்டுருங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சீரீஸை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஐ ப்ராமிஸ் யூ தட் உங்களால் இது வரைக்கும் எடுத்த மார்க்கை விட பெட்டராக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். 4 சம்மு தான் பார்க்க போகிறோம். அதிகபட்சம் நீங்கள் என் கூட வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். 2 விஷயம் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். ஒன்று, இந்த சீரீஸ் நீங்கள் பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கில் இல்லாத கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம். ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாவது 1-2 கொஸ்டின் புக்லேருந்து வரலாம், பட் மேக்ஸிமம் நான் புக்கில் இல்லாத கொஸ்டின் தரப்போகிறேன். அண்ட் தென் நிறைய கொஸ்டின்ஸ் நான் பிஒய்க்யூலேருந்து எடுக்க போகிறேன். அண்ட் தென் ஆர்டி சர்மா, ஆர்எஸ் அகர்வால், அந்த மாதிரி நிறைய ஸ்டடி மெட்டீரியல் இருந்துமே நிறைய கொஸ்டின்ஸ் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ஃபாலோவிங் மீ ஃப்ரம் திஸ் எபிசோட் ஆன்வர்ட்ஸ். டே 1லேருந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட்லேயே பார்க்குறீங்கன்னா யூ பீப்புள் ஆர் வெரி வெரி லக்கி. இந்த வீடியோ எத்தனை பேர் வந்து ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ பார்த்துட்டு அந்த டைமில் மேபி இது வந்து ஒரு 40 டேஸாக 50 டேஸாக இருக்கலாம். ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ஃபாலோயிங் மீ ரெகுலர்லி. அண்ட் இந்த வீடியோ நாம பார்க்க போகிறது இங்கே டாபிக் கொடுத்துருக்கேன் சைடில் தெரியுதா, பாலினாமியல்லேருந்து 4 சம்ஸ். ஸோ ஒரு செஷனில் ஒரே ஒரு டாப்பிக்லேருந்து நம்ம 4 சம் தான் பார்க்க போகிறோம். அந்த சம்மு மேபி 2 மார்க்காக இருக்கலாம், 3 மார்க்காக இருக்கலாம், இல்லை 2 2 மார்க் 2 3 மார்க்லாம் இருக்கலாம், இல்லை ஒரு 2 மார்க் 3 5 மார்க்காக, எப்படி வேணா வரும். கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸாக இருக்கலாம், எல்லாமே இருக்கும். ஸோ மேக் ஷுர் இந்த சீரீஸ் நான் புதுசாக 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ பசங்களுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் போர்ட் பசங்க உங்களுக்கும் வேணும், 10th ஸ்டாண்டர்ட் பசங்க வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதையுமே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஐ ஹோப் நிறைய சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். வி கேன் கிக் ஸ்டார்ட் அவர் செஷன். சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. இந்த சீரீஸ் நான் ஸ்டாப்பாக போக போகுது. மினிமம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெச்சில் ஒரு 15 to 20 டேஸ் நான் அடிக்கலான்னு பார்க்குறேன். இது உங்களுக்கான சேலஞ்சிங்கும் இல்லை, யூடியூப்பில் கண்டினியூஸாக வீடியோ போகிறதுக்கு எனக்குமான சேலஞ்சிங்காகவே நான் எடுத்துக்கிறேன். எஸ், are you all ready? Shall we start the session with our very first question? Get ready with note and pen and start doing along with me. Are you all ready? First sum, get ready. Number day 1 ude first sum. Obtain the zeros of quadratic polynomial √3x square minus 8x plus 4 √3 and verify the relationship between zeros and coefficients. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் பாலினாமியலை முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது பண்ணியோ நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிச்சி வச்சுருவோம். அந்த ஜீரோஸுடைய ரிலேஷன்ஷிப்பும் கோஎஃபிஷியன்ஸ் ரிலேஷன்ஷிப்பும் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் பார்த்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் தடுமாறுற இடம் எதுன்னா குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஹேவிங் ரூட். அப்படிதானே? ரூட் கொடுத்துட்டாலே எல்லாரும் நம்ம பயந்துரும். அடடா ஈஸின்னு நினச்சுமே நமக்கு இங்கே வந்து ஆப் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிப்பீங்க. யா, ஸோ ஃபர்ஸ்ட் டோன்ட் வரி, ஐ வில் டீச் யூ ஸ்டெப் பை ஸ்டெப் வாட் டு பி டன், வாட் நாட் டு பி டன். ஓகேங்களா? ஸோ என்னோட ஸ்டெப்ஸ் எல்லாமே ப்ராப்பரான ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்களால் ட்ரை பண்ண முடியும்னா ஆஸ் யூஷுவல் நான் எப்போ சொல்கிறது தான், வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னா கூட பரவாயில்ல, ஓட்டி பாருங்கள், இல்லை 1.5 ஸ்பீடெக்ஸோட வச்சு பார்த்துக்கோங்க. பிகாஸ் யுவர் டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்படி தானே? ஸோ லெட் ஸ்டார்ட் வித் இட். ஐ நீட் டு ஃபேக்டரைஸ் ஃபர்ஸ்ட். அப்படி தானே? ஸோ யூ கேன் ரைட் த given quadratic polynomial given √3x square minus 8x plus 4 √3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா ஸ்பிளிட்டிங் த டேர்ம் மிடில் டேர்ம் மெத்தட்ல நீங்க இப்படி ஃபேக்டரைஸ் பண்ண போறீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம், அதை தான் டாப்ல எழுதுவோம். அப்போ 4 √3 into √3 எவ்வளோ? ஜென்ரலா √3 into √3 3 தான். அப்போ 4 3s are 12. அப்போ ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணா 12 வரணும், ஆட் பண்ணா மிடில் இருக்க நம்பர் கோஎஃபிஷியன்ட் ஆறு -8 இது வரணும். ஸோ இது உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். இப்படிதான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? இப்போ நம்பர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்களே, சூப்பர். 6 2 12, மிடில்ல மைனஸ் இருக்கிறதால நான் ரெண்டுத்துக்கு மைனஸ் போடணும். -6 -2. புரியுதா? சஜஷன்லாம் கொடுங்க. நான் பிளாக் போர்டு யூஸ் பண்றதால ப்ளூ நல்லா தெரியும்னு பாக்குறேன். மேபி ஐ சேஞ்ச் த கலர் ஆல்சோ. நீங்க சஜஷன்லாம் கூட கொடுங்க, டோன்ட் வரி. சரி, எந்த கலர் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ண சொன்னா யூஸ் பண்ணுங்க.
பிகாஸ் ஐ எம் டேக்கிங் கிளாஸ் ஃபார் யூ. ஐ வில் ஆல்வேஸ் டேக் யுவர் சஜஷன்ஸ். இப்போ சார் எனக்கு இது எழுதிடும் சார், ஆனால் இங்கே எப்படி சார் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு சில பேர் யோசிப்பீங்க, அப்படி தானே? எஸ் ஆர் நோ? இப்போ ரொம்ப சிம்பிள். சில பேர் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணீங்கன்னா இங்கே கவனிங்களேன், √3x², இந்த 8xக்கு பதிலாக -6x -2xன்னு போடுவீங்க, ப்ளஸ் 4√3ன்னு போடுவீங்க. இப்போ இதுல நான் வந்து 2வை காமனா எடுக்கலாம். இங்க சில பேர் காமனா எடுக்க தெரியாது, அப்படிதான் எடுக்க தெரியாது. அதுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. அது போக நான் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடும் சொல்லி கொடுத்துருவேன். நான் 2 மெத்தட் சொல்லி கொடுக்க போறேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து நான் √3யை வெளில எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸையும் நான் வெளில எடுக்கிறேன். அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல √3 இல்லையே, அதை நான் வெளில எடுத்து எனக்கு என்ன பண்ணுவேன்? 6/√3ன்னு போடுவேன். புரிஞ்சுக்கோங்க, எதை நான் வெளில எடுக்கிறனோ அதை நான் டிவைட் பண்ணணும், அப்படிதானே? அப்போ இதை நான் ரேஷனலைஸ் பண்ணேன்னா மேலே கீழே √3 போட்டுட்டு 6√3/3ன்னு வரும். இந்த 3யை கேன்சல் பண்ணா 2√3ன்னு கிடைக்கும். புரியுதா பாருங்க? 6ல இருந்து நான் √3யை வெளியில எடுத்தா எனக்கு 2√3 வரும் அப்படின்றத தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். புரிஞ்சுதா இல்லையா? எஸ், புரிஞ்சுதா இல்லையா? இப்போ செகண்ட்ல வெளில எடுக்கிறது ஈஸி. நான் -2வை மட்டும் வெளில எடுக்கிறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் அகைன் x -2√3 வரும். அப்போ இங்க இருந்து இஃப் ஐ எம் டேக்கிங் x -2√3 எனக்கு காமனா எடுத்தேன்னா எனக்கு √3x -2ன்னு வரும். இப்போ இதோடைய ஜீரோஸ் தானே கேட்கறாங்க. ஸோ இஃப் ஐ புட் ஈக்குவல் டு 0 போட்டா எனக்கு x ஈக்குவல் டு 2√3 வரும், ஆர் 2/√3 வரும். புரியுதா பாருங்க? இந்த -2 இந்த பக்கம் வந்தா +2வா? ஸோ /√3ன்னு வந்தோம். எனக்கு இப்போ 2 ஜீரோஸ் கிடைச்சாச்சு. இது ஒரு மெத்தட். எப்படி? யூஸ்வலா எல்லா டீச்சரும் சொல்லி கொடுக்குற ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட். அப்ப நீங்க என்ன சார் சொல்லி கொடுக்க போறீங்க கேட்டீங்கன்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்தே நான் எப்படி எழுதுன்னு சொல்லட்டுமா? எஸ், -6 -2 இருக்கா? நல்லா கவனிங்க. -6 -2 இருக்கு. இங்க x² கோஎஃபிஷியன்ட் யாரு? √3யா? அதை அப்படியே இங்க டிவைட் பண்ணுங்க. இப்போ ரேஷனலைஸ் பண்ணுங்க. இதை ரேஷனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இதை ரேஷனலைஸ் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 2√3 வரும். இங்க பண்ணிருக்கேன் பாருங்க. அப்போ இதோட ஆப்போசிட் சிம்பிள் தான் உங்களுடைய ஆன்சர்ஸா வரும். புரியுதா? சோ இங்க -2√3னா +√3, இது -2/√3னா +2/√3. டைரக்டா வந்துச்சு பாருங்க. நான் இவ்வளவு ஸ்டெப்ஸே போடல. -2√3னா அதோட ஆப்போசிட் சிம்பிள் +2√3, -2/√3னா அதோட ஆப்போசிட் சிம்பிள் +2/√3 தான் டைரக்ட் ஆன்சர். வேர் ஐ கேன் கெட் இட் ஃப்ரம் டைரக்ட்லி. நம்ம அங்க ஸ்ப்ளிட் பண்றோம் பாத்தீங்களா, அங்கிருந்தே ஆன்சரை எழுத முடியும். அங்கிருந்தே என்னால ஆன்சரை எழுத முடியும். ஸோ நீங்க அப்படியுமே எழுதலாம். இல்ல சார் நீங்க சொல்லிக் கொடுக்குற இந்த ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்ல போடுறோம் சார்னாலும் நீங்க போடலாம். இட் இஸ் யுவர் சாய்ஸ். நமக்கு தேவை ரூட்டுமா? நமக்கு தேவை ரூட்டு கிடைச்சாச்சு. என்ன ரூட்டு? 2√3, 2/√3 கிடைச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ வெரிஃபிகேஷன் பண்ண போறோம். இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்? வெரிஃபிகேஷன். கொஸ்டின் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ வெரிஃபை பண்ணலாம். எப்படி வெரிஃபை பண்ணணும்? யூசிங் யுவர் ஜீரோஸும் யூசிங் யுவர் கோஎஃபிஷியன்ஸும் அப்படிதானே பண்ண போறோம். எஸ். ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இங்கே நான் எழுதுறேன். இது ரெண்டு தான் நமக்கு ஜீரோஸ். சரிங்களா? இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் எழுதுங்க. இப்போ இவர் தான் ஆல்ஃபா, இது பீட்டானோட வச்சுக்கலாம். சம் ஆஃப் ஜீரோஸ். இதை யூஸ் பண்ணி சம் ஆஃப் ஜீரோஸ் எப்படி எழுதணும்? 2√3 + 2/√3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? √3 × √3 என்ன கிடைக்கும்? வெறும் 3. அப்போ 2 3s are 6. ஸோ 6 + 2/√3 I am going to have 8/√3ன்னு கிடைக்குது. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணுங்க. 2√3 × 2/√3 மல்டிப்ளை பண்ணா √3யும் √3யும் அடிபட்டு போயிடும். அப்ப 2 2s are 4 மட்டும் கிடைக்கும். இப்போ இது நான் கண்டுபிடிச்ச ஜீரோஸ்ல இருந்து எழுதின சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். இது ஒன்னு. இன்னொன்னு எப்படி எழுதணும்? ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு எழுதணும். அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் யூசிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி எழுதுவீங்க? -b/a. அப்போ என்ன போடுவோம்? a வந்து √3, b வந்து -8, c வந்து 4√3யா? அப்போ -8/√3 which is nothing but 8/√3. இங்க பாருங்க, இதுவும் சேம் ஆயிடுச்சு. In the same way, product of zeros is going to be c/a, which is nothing but 4√3/√3. √3 and √3 அடிச்சா 4. இப்போ இந்த 4 இந்த 4 ஈக்குவல் ஆயிடுச்சு. இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் ரைட்டிங். நீங்க தனியா குவாட்ராட்டிக் பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணி ஜீரோஸ் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். எது? நான் இங்க பாக்ஸ் போடுறேன் பாருங்க, இது. ஓகேவா?
அந்த ஜீரோஸை வச்சு சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிற ஆன்சரும் டைரக்டா பாலினாமியில இருந்து ஏபிசியை வச்சு மைனஸ் பி பை ஏ சி பை ஏ யூஸ் பண்ணி சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதும் ஒன்னா வரணும். வந்துச்சுன்னா உங்க சம் கரெக்ட். உங்க சம் கரெக்ட். ஓகேவா? யூ கேன் ரைட் சிம்பிளி என்ஸ் வெரிஃபைடுன்னு சம்ம முடிச்சிருங்க. என்ஸ் வெரிஃபைடுன்னு சம்ம முடிச்சிருங்க. புரிஞ்சுதா? எஸ், ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் ஒரு முறை தான் கொடுப்பேன். ப்ரூவ் தட் வெரிஃபிகேஷன் கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னா கடைசியா என்ஸ் ப்ரூவ்ட் என்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதணும். அதுதான் ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கன்க்ளூஷன் ஆஃப் அ சொல்யூஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் ரொம்ப டைம் எடுத்துட்டேன், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, பட் எனக்கு தேவை உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். காப்பி பண்ணிக்கோங்க இதை. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. என் கூட சால்வ் பண்ணிட்டே வந்துருங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்றா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். உங்களால் தெரியும், உங்களால் போட முடியும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நீங்கள் தான் போடணும், நீங்கள் தான் போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் வீடியோ எங்கேயும் போக போகிறதில்ல, இங்கே தான் இருக்க போகுது. நீங்கள் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ செகண்ட் சம்க்கான சொல்யூஷன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதாவது ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு அதோட ஜீரோஸை பயன்படுத்தி அங்கிருந்து நம்ம புதுசா இன்னொரு பாலினாமியலை டெவலப் பண்ற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், கிவன் எழுதிக்கோங்க. ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் தான் நான் போடுவேன், உங்களுக்கே தெரியும், என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க தெரியும். ஸோ நீங்க காப்பி பண்றது பெட்டர். 6x² - 7x + 2. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன எழுதலாம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சம் ஆஃப் ரூட்ஸ் எழுதலாம், ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எழுதலாம். எழுதலாம் எழுதக்கூடாதா? எழுதலாம். சூப்பர். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா நீங்க எப்படி எழுதுவீங்க? எனி ஐடியா? மைனஸ் பி பை ஏ அப்படின்னு போடுவோம். ஸோ ஐ கேன் ரைட் 7/6 வந்துருமா? சார் மைனஸ் இருக்கே சார். மைனஸ் ஆஃப் -7 வில் பிகம் +7. சரிங்களா? அடுத்து ஆல்ஃபா பீட்டா என்னது? சி பை ஏ விச் இஸ் நத்திங் பட் 2/6. இதை நான் கேன்சல் பண்ணா எனக்கு 1/3ன்னு வரும். ஸோ இப்போதைக்கு நீங்க எப்படியே வச்சுக்கலாம், இல்லை 1/3 வச்சு போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. we need to form a new polynomial. அந்த நியூ பாலினாமியலுக்கான ஜீரோஸ் வந்து 1/α 1/β. ஆக்சுவலா அது கம்மாமா இது. ஓகேங்களா? 1/α பிளஸ் கிடையாது, இது வந்து 1/α, 1/β. டைப்பிங் மிஸ்டேக். சரிங்களா? 1/α, 1/β. இப்போ எனக்கு நியூ ரெக்வயர்டு பாலினாமியல் எப்படி இருக்கும்? நியூ ரெக்வயர்டு பாலினாமியல் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, x² மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ். அப்போ ஜீரோஸ் 1/α 1/β இருக்கா? அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் எனக்கு என்ன கிடைக்கும்? 1/α பிளஸ் 1/β x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1/α இன்டு 1/β வில் கிவ் மீ 1/α வரும். புரியுதா பாருங்க? புரியுதா பாருங்க? நமக்கு கேள்வியில கொடுத்துருக்கிறதுக்கான ரூட்ஸ், அதாவது ஜீரோஸ் ஆல்ஃபா பீட்டா மட்டும்தான். நமக்கு தேவையான பாலினாமியலோட ஜீரோஸ் வந்து 1/α 1/β. ஐ ஹோப் யூ காட் திஸ். இப்போ எனக்கு புது பாலினாமியல் வேணும் அப்படின்னா நான் இவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கணும். சரியா? இவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கணும். அப்போ தனியா கண்டுபிடிங்க. 1/α பிளஸ் 1/β தனியா கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா வருமா? எப்படி சார்? பீட்டா இன்டூ 1 பீட்டா, ஆல்ஃபா இன்டூ 1 ஆல்ஃபா. அந்த பீட்டா பிளஸ் ஆல்ஃபாவை தான் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு எழுதியிருக்கேன். ஏன்னா எனக்கு இங்க ஆல்ரெடி ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் தெரியும். அந்த வேல்யூஸ் அப்படியே நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ நியூமரேட்டர்ல ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு பதிலாக 7/6 போடுறேன், டிவைடட் பை டினாமினேட்டர்ல ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 2/6ன்னு போட்டா ஆறும் அவுட்டு, எனக்கு மீதி 7/6 கிடைக்கும். இதை எடுத்து நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுவேன். சிம்பிளா முடிஞ்சுதா? அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு 1/α இன்டு 1/βவுக்கு 1/α என்னது? 2/6. அப்ப அதை நான் அப்படியே உல்டா பண்ணேன்னா எனக்கு 6/2ன்னு கிடைக்கும். நல்லா கவனிங்க, 1/2/6 நான் உல்டா பண்ணா 6/2. அப்போ 2ம் 6ம் கேன்சல் பண்ணா எனக்கு 3ன்னு வந்துடும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்து உங்களுடைய பாலினாமியல்ல போட்டுட்டீங்கன்னா சம்மம் முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம், இதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. x² மைனஸ் 1/α பிளஸ் 1/β நமக்கு 7/6 கிடைச்சிருக்கு. 7/6 டைம்ஸ் x பிளஸ் 1/α எனக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ த்ரூ அவுட் த பாலினாமியல் இஃப் ஐ மல்டிப்ளை பை 6 அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 6x² மைனஸ் 7x பிளஸ் 6 3s are 18 இஸ் தி ரெக்வயர்டு பாலினாமியல் அப்படின்னு உங்க சம்ம நீங்க முடித்து விடுங்கள். புரிஞ்சுதா? இது அதிகபட்சம் 3 மார்க் வரைக்கும் கேட்கறதுக்கு ஒரு வேல்யூபிளான கொஸ்டின், ஒரு ஒர்த்தான ஒரு கொஸ்டின். அதை தாண்டி கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஜீரோஸை வச்சு நம்ம புது ஜீரோஸுக்கான பாலினாமியலை கண்டுபிடிக்கிறோம். ஸோ கொஞ்சம் ப்ராசஸ் லென்த்ன்றதால உங்களுக்கு
3 மார்க் தான் ஒர்த்து, அதை தாண்டி உங்களுக்கு போகாது. சரிங்களா? புரிஞ்சுதாம்மா இது? செகண்ட் சம் கிளியரா? அடுத்த சம் போயிடலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? எஸ் எஸ் எஸ், அடுத்த சம் போயிடலாம். அடுத்து பாருங்க, மூணாவது சம் பாருங்க. மூணாவது சம் பாருங்க, இது ஒரு ஜஸ்ட் 2 மார்க் தாம்மா. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் சச் தட் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் 24னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. கே எங்க இருக்கு? ஓ, பாலினாமியல்ல இங்க ஒரு கே கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர். ட்ரை பண்றீங்களா? பாருங்க, ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? ஆஸ் யூஷுவல் கிவன் எழுதிக்கோங்க. given p of x is equals to kx square plus 4x plus 4. சிம்பிள். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு சம் ஆஃப் ஜீரோஸ் என்ன எழுதுவோம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மைனஸ் 4/k போடுவோமா? போடுவோமா போட மாட்டோமா? எப்படி சார்? மைனஸ் பி பை ஏமா போன சம்ம தானே போட்டோம். ஓகே, மைனஸ் 4/k போட்டாச்சு. அடுத்து கையோட ஆல்ஃபா பீட்டா என்ன எழுதுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ சி பை ஏ போடுவோம், விச் இஸ் நத்திங் பட் 4/k. இது ரெண்டும் எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்ன க்ளூ இருக்குன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் 24னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆஸ் பர் கொஸ்டின் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 24. ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கான ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா என்ன கிடைக்கும் தெரியுமா? நமக்கு நார்மலா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல, சின்ன கிளாஸ்ல இருந்து 8th ல இருந்து படிச்சிருக்கோம்ல. இது a plus b கான ஓன் ஃபார்முலா என்ன போடுவீங்க? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. என்ன சார் ஏபின்னு சொல்றீங்க, ஆல்ஃபா பீட்டா எழுதுறீங்களே? இந்த சம்ல ஆல்ஃபா பீட்டா தானே இருக்கு, அப்ப அதான் நாங்க பயன்படுத்துறோம். சிம்பிள். இப்போ இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 2 ஆல்ஃபா பீட்டா அப்படியே இந்த பக்கம் தூக்கினா மைனஸ் ஆயிடுமா? எஸ். அப்ப நான் மாத்தி எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு alpha plus beta the whole square minus 2 alpha beta is equals to 24 னு போடுறேன். புரியுதா பாருங்க இந்த ஸ்டெப்? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கான ஃபார்முலா இதுதான். சரியா? நான் பாக்ஸ் போடுறேன் பார்த்தீங்களா? இதுதான் ஃபார்முலா. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா தான் ஃபார்முலா. ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வேல்யூ அங்கே இருக்குல்ல மேலே நியூமரேட்டர்ல, சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்போ எப்படி எழுதலாம் இதை? நான் மைனஸ் 4/k த ஹோல் ஸ்கொயர் minus 2 times alpha beta வந்து 4/k is equals to 24. இது புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? என்ன பண்றேன்னு புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஆஹா, நமக்கு குவாட்ராட்டிக் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? எஸ். கண்டுபிடிச்சிங்களா? ஏன்னா ஸ்கொயர் ஆகுது இல்லை? ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல குவாட்ராட்டிக் தான் வரப்போகுது. ஸோ அப்படியே ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். ஒன்ஸ் அகைன் நான் இங்கே சொல்லி கொடுத்துறேன், நல்லா கவனிச்சுட்டே வாங்க, என் கூடவே கவனிச்சுட்டே வாங்க. சரியா? So 4/k square என்ன ஆகும்? 16/k square minus 2 4s are 8/k is equals to 24. சரியா? இப்போ k square LCM எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 16 minus 8k by k square is equals to 24னு வருமா? எஸ் ஆர் நோ? வருமா வரதா? இங்க k square LCM எடுக்கிற டினாமினேட்டர்ல. சரிங்களா? அப்போ எங்க k இல்லையோ அங்க மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இது k வால மல்டிப்ளை பண்றேன், இது k வால மல்டிப்ளை பண்றேன்ல. அப்போ நியூமரேட்டர்ல 16 minus 8kன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த k ஸ்கொயரை இங்க கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we are getting 16 minus 8k is equals to 24k square. எல்லாத்தையும் ஒரே பக்கம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா 24k square plus 8k minus 16 is equals to 0. எல்லாமே 8 டேபிள்ல வர நம்பர். அப்போ ஃபுல்லாவே நீங்க 8 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளா எப்படி மாறும்? 3k square plus k minus 2 equal to 0னு வரும். இப்போ நார்மலா நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? குவாட்ராட்டிக் ஃபேக்டரைசேஷன் ஸ்பிளிட்டிங் த டேர்ம் மெத்தட்ல பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? 3 2s are minus 6. ஸோ மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6, சப்ட்ராக்ட் பண்ணா 1. என்ன நம்பர் வரும்? அங்கேயே இருக்கு க்ளூ, 3 2s are தான். ஸோ 3 2s are 3 minus 2 1ன்னு கிடைச்சிரும். இப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் நான் பண்ணேன்னா எனக்கு எப்படி எழுதலாம்? 3k square plus 3k minus 2k minus 2 equal to 0. அதாவது k-வா நான் இப்படி பிரிக்கிறேன். சரிங்களா? இப்போ 3k-வை நான் வெளில எடுத்தா எனக்கு k plus 1 கிடைக்கும். இங்க minus 2-வை வெளில எடுத்தாலும் எனக்கு k plus 1 கிடைக்கும், ஈக்குவல் டு முட்டை. அப்போ k plus 1 நான் காமனா எடுத்தா 3k minus 2 equal to 0. அப்போ k உடைய வேல்யூ தனித்தனியா எழுதுங்க. k plus 1 equal to 0னா k equal to minus 1 or 3k minus 2 equal to 0னா
3k ஈக்குவல் டு 2, அப்போ k ஈக்குவல் டு 2/3. ஸோ எனக்கு இந்த சம்முக்கு 2k வேல்யூ வருகிறது, ஏன்னா நமக்கு குவாட்ராட்டிக்காக மாறினதால. புரியுதா பாருங்க? நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, கொஸ்டின்லாம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும். பட் மேக் ஷுர் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் போர்டு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன். நீங்கள் சும்மா வெறுமனே வந்து புக்கில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா எதிர்பார்த்த மார்க் உங்களுக்கு வராது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் நான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நான் நிறைய கொடுப்பேன், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா, அஃபோர்ட் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 எபிசோடுக்கு நீங்கள் தனியாக ஒரு நோட் மெயின்டைன் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா யூ ஆர் கோயிங் டு டூ மெனி கொஸ்டின்ஸ். நம்ம சாப்டர் வைஸ் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்காக இருக்கட்டும், பேட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வேணும்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா நீங்கள் தான் சொல்லணும். இது எத்தனை பேர் கண்ணில் இந்த வீடியோ போடும் தெரியல. நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சாதான், நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாதான் ஓகே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு எந்தூசியாஸ்டிக் வரும். ஓகே பசங்க நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க, இன்னைக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே மெனக்கட்டு உங்களுக்காக வீடியோ போடுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே டெஃபினெட்லி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் டு ஷேர் திஸ் வீடியோ வித் ஆஸ் மெனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக டென்ஷன் பசங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பீங்கல்ல, அதில் இந்த வீடியோ தட்டி விட்டுருங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர் டெய்லி ரெகுலராக தட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்வியஸ்லி எனக்குமே நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு ஒரு திருப்தி கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4th சம் போயிடலாமா? இந்த சம் புரிஞ்சதுங்களா எல்லாருக்கும்? யா, அடுத்து 4th சம் போயிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டுடே செஷன். சூப்பர் கொஸ்டின் இது. என்ன சார் இது முதல் நாளே இப்படி பண்ணுறீங்களே சார், எல்லாமே டஃப்பாக கேட்குறீங்களே சார், எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே நீங்கள் உடைக்கிறீங்க சார்னு சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க. நாங்கள் ஏதோ ஓரளவுக்கு பாலினாமில் தான் ஈஸி நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அந்த பாலினாமிலே நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆப்பு வைக்கிற மாதிரியே கேட்குறீங்களே சார் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது. யா, ஓகே. ஜீரோஸ் கொடுத்துட்டு பாலினாமியல் எப்படி எழுதணும் நமக்கே தெரியும். என்ன எழுதணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் நான் ரெண்டு பேரையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிங்க. யா, ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் ரெண்டு பேரும் ஆட் பண்ணணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5 + √2/5 - √2 ப்ளஸ் 5 - √2/5 + √2. டினாமினேட்டர் எப்படி இருக்கு? வேறவா இருக்கு. ஒன்று மைனஸ்ல இருக்கு, ஒன்று பிளஸ்ல இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 5 + 2 5 + 2√2 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 + √2 த ஹோல் ஸ்கொயர் வரும். அதே மாதிரி இந்த 5 - √2 இந்த பக்கம் 5 - √2 கூட மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் you are going to have 5 - √2 the whole square divided by டினாமினேட்டர் ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணணும். 5 - √2 into 5 + √2. புரிஞ்சுதா பாருங்க? கிராஸ் மல்டிப்ளை மெத்தட் மறக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நியூமரேட்டரை நான் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் அப்ளை பண்ண போறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணா 5 square plus √2 square plus 2 times 5 times √2. அதே மாதிரி இங்க 5 square plus √2 square minus 2 times 5 times √2 வரும். நான் இங்கேயே இவங்க ரெண்டு பேரும் போட்டு தள்ளிடுறேன். இப்போ whole divided by டினாமினேட்டர் எனக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னா அது பார்த்தாலே தெரியுது. நம்ம கான்ஜுகேட் சம்ல எல்லாமே பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர் என்னவா மாறும்? a + b a மைனஸ் b ஆகுது அப்படின்னா ஐ கேன் ரைட் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ டினாமினேட்டர் என்னவா மாறும்? 5 ஸ்கொயர் மைனஸ் √2 ஸ்கொயர் பண்ணும். இப்போ இங்க நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. √2 ஸ்கொயர் பண்ணா 2 தான். அகைன் இந்த 5 ஸ்கொயர் √2 பண்ணா உங்களுக்கு 25 + 2ன்னு வரும். டிவைடட் பை 25 - 2ன்னு கிடைக்கும். ஸோ ஐ எம் கெட்டிங் 50 54/23ன்னு வருது. இதுதான் உங்களுடைய சம் ஆஃப் ஜீரோஸ். இது வரைக்கும் கிளியரா? சம் ஆஃப் ஜீரோஸ் கிளியரா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஐ நீட் டு மல்டிப்ளை போத். எஸ், ஐ நீட் டு மல்டிப்ளை போத். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு நான் மல்டிப்ளை பண்ணணும். எதை? √5 + √2 by 5 - √2 into 5 - √2/5 + √2 பண்ண போறேன். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறேன். ரெண்டு அப்படிதானமா இருக்கு? எஸ், ரெண்டு அப்படிதான் இருக்கு. ஆன்சர் என்ன? 1 தானே? இது அது ஒன்று சேம்மா, அடிச்சிருங்க. மல்டிப்ளிகேஷன் ஈஸி தான். ஆன்சர் என்ன? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் 1. நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி வேஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க மல்டிப்ளை பண்ணாலுமே அதே a² - b² தான் போட போறீங்க.
மேலே 23 வரும், கீழே 23 வரும். 23/23 1. அது எப்படி ஒன்றா பண்ணலாமே. அப்போ உங்களுக்கான ரெக்வயர்டு பாலினாமியல் என்ன எழுதணும்? x² மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இது 54/23 டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் 1ன்னு வருது. இப்போ இதை ஃபுல்லாக நான் 23ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 23x² மைனஸ் 54x பிளஸ் 23 இஸ் ரெக்வயர்டு பாலினாமியல் அப்படின்னு உங்க சம்மை முடித்து விடுங்கள். முடிஞ்சதா பாருங்க, சிம்பிளா. 4வது கொஸ்டின். ஸோ எந்த ஒரு கேள்வியுமே பார்க்கறது கொஞ்சம் அப்படியே பயமுறுத்துற மாதிரி அப்படி இருக்கும். நீங்க கொஞ்சம் இறங்கி போல்டா கான்ஃபிடண்டா ட்ரை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடலாம். புரிஞ்சுதுங்களா? எஸ். ஸோ புது புது கொஸ்டினை நீங்க ஃபேஸ் பண்ணதான் உங்களுக்கான கான்ஃபிடன்ட் அதிகரிக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஏன்னா சிபிஎஸ்சி பொறுத்தளவுக்கு யூ பீப்புள் நோ வெரி வெல் தட் புக்ல இருந்து கொஞ்சம் தான் வரும், கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய கேட்பாங்க. அதுக்காக நான் புக்கை டச் பண்ணாதீங்கன்னு சொல்ல, புக்கை தாண்டி தான் இங்க வரணும். நீங்க புக்கு முதல்ல மேண்டேட்டரியாக கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் யூ ஆர் ஸ்டார்டிங் திஸ் அதர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த 4 செஷன், அதாவது இந்த 4 சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ண போறீங்க. சார் நான் டெய்லி வருவேன் சார் அப்படின்றவங்க உங்கள் நேம் போட்டுட்டு பக்கத்தில் Day 1 போட்டு ஒரு ஃபயர் போடுங்க. ஓகேவா? ரெடியா? ஸோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த சீரீஸ் நான் கண்டினியூ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய செஷன்ஸ் நான் லைவுமே வருவேன். சண்டே டைமில் நம்ம லைவ்லாம் வரலாம். லைவில் வந்து நான் உங்களுக்கு MCQ குவிஸ் எல்லாமே வந்து நான் அங்கே கவர் பண்ணிவிடுவேன். இங்கே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேஸ் ஸ்டடி எல்லாமே நான் கவர் பண்ணிவிடுவேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. இங்கே சஜஷனில் காட்டுற வீடியோஸுமே நீங்கள் வந்து பாருங்கள் அப்பப்போ. சரிங்களா? டைம் கிடைக்கும்போது பாருங்கள். இந்த சீரிஸ் யாராவது லாஸ்ட் மினிட்ல பார்க்குறீங்க, மேபி சில பேர் நவம்பரில், அக்டோபரில், டிசம்பர் டைமில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து 1.5 ஸ்பீடில் வச்சு கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பர்பான Day 2ல பார்க்கலாம். டேக் கேர். பை பை.